2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு வந்தாச்சுங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி புதிய தமிழ் வருடமான பிராபவ வருடம் பிறக்க போகுது. இந்த பிராபவ வருடத்துல உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பராபவ வருடத்துல அதிக கவனத்தோட அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய 6 ராசிகள். முதலாவதா மிகுந்த கவனத்தோட இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில பிறந்தவங்க பிராபவ வருடம் கடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தொழில்ல அகலக்கால் வைக்க கூடாதுங்க. இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற உத்தியோகத்தை விடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகும்போது கவனமா இருங்க. அது உங்களுக்கே சிக்கலா முடியலாம். 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சிம்ம ராசியினர் உடல்நிலையில கவனம் தேவை. குரோனிக் டிசீஸ்னு சொல்லப்படக்கூடிய சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் போன்றவை சிலருக்கு ஆரம்பமாகலாங்க. பிராபவ வருடத்துல சில வழக்குகளை கூட சந்திக்க நேரிடலாம். எந்த ஒரு முடிவையும் அல்லது முயற்சியையும் ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு முடிவு செய்யுங்க அல்லது முயற்சியை தொடங்குங்க. சிம்ம ராசிக்கு பிராபவ வருடத்தின் மிகப்பெரிய அட்வைஸ், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களை முழுமையா நம்ப வேண்டாம். சிம்ம ராசியினர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீரபத்திரர் அல்லது கால பைரவரை வழிபடுவது பரிகாரமா இருக்கும். அடுத்து கவனமா இருக்க வேண்டிய 2வது ராசி கும்பராசி. பிராபவ வருடம் கும்பராசியினர் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கும். அதுக்காக நிறைய பணத்தை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. மூத்த சகோதரர்களாலையும் சித்தப்பா முறையிலுள்ள உறவினராலையும் மருமகன் அல்லது மருமகள் இவர்களாலையும் நண்பர்களாலையும் உங்களுடைய நிம்மதிக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த உறவு முறைகள் கிட்ட கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதால சிலர் அவமானமும் படலாம். நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல பெரிய தொகை கடனுக்காகவோ அல்லது வேறு வழியில உபயோகம் இல்லாத விரய செலவுகளா கரைய வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசியினர் பேச்ச குறைங்க. கோபத்துல இருக்கும்போது வார்த்தைகளை விடாதீங்க. கும்பராசியினர் சிலருக்கு உச்ச குருவால திடீர் பணலாபமும் உண்டு. இருந்தாலும் பிராபவ வருடம் கையில காசு தங்காதுங்க. கும்பராசியில பிறந்தவங்க சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகள்ல தட்சணாமூர்த்தியை வழிபடுவது இந்த வருடத்திற்கான பரிகாரமா இருக்கும். அடுத்து கவனமா இருக்க வேண்டிய 3வது ராசி கன்னிராசி. புதிதாக பிறந்த தமிழ் வருடம் அதாவது பிராபவ வருடத்தில் கன்னிராசியினர் பல தடைகள் தாமதங்களை சந்திப்பீங்க. எடுத்த காரியம் அல்லது எடுத்த முயற்சி முடிவு கிடைக்காம போயிட்டே இருக்கும். அல்லது முடிவே கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த முடிவால எந்த ஒரு பலனோ பிரயோஜனமோ இருக்காது. தொழில்ல எதிரிகள் போட்டிகள் அதிகமாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானம் உங்க கண் முன்னாடியே மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான உழைப்பு முயற்சி இதெல்லாம் போட்டுட்டு எதுவுமே செய்ய வழி இல்லாம மற்றவங்களுக்கு கிரெடிட்ஸ் போறத வேடிக்கை பார்க்கிற சூழ்நிலை வருங்க. திருமண தடை பிராபவ வருடத்தில் ஆவணி மாதம் வரை கன்னிராசிக்கு இருக்கு. கூடவே 2ஆம் திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கை துணை கிட்ட ஒண்ணு நீங்க பிரச்சனை பண்ணுவீங்க, இல்ல வாழ்க்கை துணை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. பிராபவ வருடத்தில் குடும்ப சண்டைகளை எதிர்கொள்ள தயாராகிக்கங்க கன்னிராசியினர். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்த தம்பதியினருக்கு இந்த வருடம் குழந்தை வரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலருக்கு கேட்ட இடத்தில் வேலை இடமாற்றம் கூட கிடைக்குங்க. கன்னிராசியினர் ஸ்ரீ ரங்கநாதரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வருவது பரிகாரமா அமையும். அடுத்து கவனமா இருக்க வேண்டிய 4வது ராசி மீனராசி. 7.5 சனியில ஜென்மச்சனியே நடந்தாலும் கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல 4வது வரிசையில மீனராசி இருக்க போறதுக்கு காரணம், பிராபவ வருடம் வைகாசி மாதம் மீனராசியின் அதிபதி குரு 5ஆம் வீட்டுல உச்சமாக போறாரு. அதாவது கடகத்துல உச்சமாக போறாரு. இந்த வருஷம் மீனராசியினருக்கு தேவையில்லாத பயங்கள் கவலைகள் ஏற்படலாம். தொழில் மந்த நிலை தொடரும். தொழில்ல வருமானம் ஏறுமுகமாவே இருக்காது. ஒரு மாதம் வருமானம் அதிகமா வரும், ஒரு மாதம் சுத்தமா வருமானமே இருக்காது. உத்தியோகஸ்தரா வேலை செய்யறவங்களுக்கு கடின உழைப்ப கொடுக்க வேண்டியது இருக்கும். ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லாம அடுத்தடுத்த வேலையை உங்ககிட்ட தள்ளிட்டே இருப்பாங்க. ஆனா பலன் குறைவாதாங்க இருக்கும். அதாவது உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. ஆரோக்கியம் ஆடி மாதத்திற்கு பிறகு மேம்படும். வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கலாம். ராசிக்குள்ள சனி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருங்க. லஞ்சம், ஏமாற்று வேலை, வேலையில ஓபி அடிக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு இருந்தாலும் செய்யாதீங்க. சனி தொழில்காரகன். நேர்மையின் அடையாளமும் சனிதான். தொழில்ல நாணயமா இருந்தா 7.5 சனியில இருந்து ஓரளவு தப்பிக்கலாம். ராசிக்கு குரு பார்வை, 11ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, சுபகாரியங்கள் மீனராசியினருக்கு இந்த பிராபவ வருடம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகிறதுனால சிலர் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு இருக்குங்க.
இருந்தாலும் ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க. சிலருக்கு வாதம் சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் நலத்துல மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த வருடம் கவனம் அதிகமா தேவை. உணவு கட்டுப்பாடும் தேவை. பிராபவ வருடம் உங்களுக்கு ஜென்மச்சனியிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள்ல திருச்செந்தூர் முருகனை வணங்குறது பரிகாரமா இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல 5வது ராசி மேஷ ராசி. தமிழ் புத்தாண்டான பிராபவ வருஷம் மேஷ ராசிக்கு தொழில்ல பெரும் இழப்புகளை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேண்டா வெறுப்போட செய்யக்கூடிய சில பொறுப்புகள் வேலைகள் அமையும். அலைச்சல் அதிகரிக்கும், தூக்கம் கெடும். நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட நீங்க பழி ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். அல்லது நீங்க செய்யாத தவறால உங்க பேர் டேமேஜ் ஆகிறது, அதாவது டிஃபேம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு நீர்க்கட்டிகள், பாதங்கள்ல நீர் தேக்கம், நிணநீர் சம்பந்தமான நோய்கள், கால் நரம்புகள்ல பிரச்சனை, வெரிகோஸ் வெயின், இது மாதிரியான நோய்கள் இருப்பவர்களுக்கு கூடுதலா கவனமா இருக்கணும். சிலருக்கு இந்த மாதிரி நோய்கள் புதுசா கூட ஏற்படலாம். குடும்ப சண்டைகள் அடிக்கடி ஏற்படுங்க. மற்றவங்களை பத்தி புறம் பேசுறத மேஷராசிக்காரங்க இந்த வருஷம் தவிர்த்துருங்க முற்றிலுமே. நகைகள் வாங்குவீங்க. மேற்படிப்பு படிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு சாதகமான நேரம்தான். வீட்டில் இருப்பவர்கள் அப்பா அம்மா இவங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை தேவை. பணம் குறுக்கு வழியில சம்பாதிக்கிற வாய்ப்புகள் கூட சில மேஷராசினருக்கு கிடைக்கும். அதிக ஆசை ஆபத்தை ஏற்படுத்தும். 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு, அதையும் மனசுல வச்சுக்கோங்க, கவனம் தேவை. செவ்வாய் மற்றும் ஞாயிறு தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது மேஷராசிக்கு பரிகாரமா அமையும். அடுத்து கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல கடைசியா 6வது ராசியா வரக்கூடியது தனுசு ராசி. பிராபவ வருஷத்துல தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவு அலைச்சல்களை சந்திப்பீங்க. ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ண கூட நேரம் இல்லாம ஓடிட்டே இருக்கிற அளவு சிலருக்கு பொறுப்புகள் உருவாகும். தோனி அடிச்ச ஹெலிகாப்டர் ஷாட்ல பறந்து வர்ற பாலு ஆடியன்ஸ் யாரோ ஒருத்தர் கையில பிடிக்கிற மாதிரி எதிர்பாராத நேரத்துல சில அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களை தேடி வரும். இந்த வருஷம் ராசி அதிபதி உச்சமாகிறதால என்ன சிக்கல் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்போக்கு வந்துடும். சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். ஆனா குறிப்பா இதயம் நுரையீரல் சம்பந்தமான சிகிச்சையில இருக்கிற தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். விவசாயம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம். மற்ற துறையில தொழில் அல்லது வேலை செய்யற தனுசு ராசிக்காரர்கள் தொழில் ஸ்தானத்துல விழற சனி பார்வையால சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடலாம். பிராபவ வருடம் தனுசு ராசிக்காரர்கள் டயர்டா ஃபீல் பண்ணக்கூடிய வருஷம். அலைச்சல்கள் அதிகமா இருக்கக்கூடிய வருஷமாவும் இருக்கும். தனுசு ராசியினர் வியாழக்கிழமைகள்ல சக்தி வழிபாடு செய்யறது இந்த வருஷத்துக்கான பரிகாரமா அமையுங்க. நேயர்களே, தமிழ் புத்தாண்டான பிராபவ வருடத்தில் கவனமா இருக்க வேண்டிய 6 ராசிகளை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த 6 ராசியில பிறந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.